வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2006 ரிலீஸ் ஆன கேஷ்பேக் அப்படிங்கிற ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். இந்த படம் ஒரு வினோதமான ஃபேண்டசி லவ் ஸ்டோரி. ஸோ கண்டிப்பா பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போறோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு பென் அண்ட் இவன் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட். இவன் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு இவனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கும். இப்படியே போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில ஒரு இடி விழ ஆரம்பிக்குது. அது என்ன இடின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவுக்கு இப்ப வேலையும் கிடையாது, ஹீரோ பணக்காரனும் கிடையாது. அதனால அவனோட ஆளை கொடுத்து எங்கேயும் பீச் பார்க்குன்னு சொல்லிட்டு சுத்துறதுக்கு அவங்ககிட்ட காசு இருக்காது. அதனால ஹீரோவோட லவ்வர் என்ன பண்றானா, ஒரு வெட்டைப்பாயில லவ் பண்ணி வீணா போறதுக்கு நான் ஒரு பணக்காரன் லவ் பண்ணிட்டு ஜாலியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இவன் கூட பிரேக்கப் பண்ணிருப்பான். ஆனா பிரேக்கப் பண்ணா கூட பரவாயில்லங்க, ஒரு ஜக்கத்துக்கு தலையிலேயே அடிச்சுட்டு போயிருவா பாதவத்தி பாவ. அடுத்த சீன்ல ஹீரோ காலேஜ் கேண்டீன்ல உட்காந்துட்டு அவனோட லவ்வரை பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே திரும்பி பாக்குறான். ஆனா அந்த புள்ள என்ன பண்றானா, அதுக்குள்ள இன்னொருத்தனை கரெக்ட் பண்ணிட்டு ஜாலியா உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பான். இதை பாக்குற ஹீரோ, அடி பாவி, பிரேக்கப் பண்ணி 2 நாள் கூட முழுசா ஆகலடி, அதுக்குள்ள எப்படி இன்னொருத்தனை கரெக்ட் பண்ணு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட் அங்க வரான். வந்தவன் சும்மா இல்லாம, என்ன மச்சான் ஆள் இன்னொருத்தன் கூட ஜாலியா இருக்கிறான், நீ அதை பார்த்துட்டு சம குசியா இருக்க போலயே அப்படி சொல்லிட்டு கலாய்க்கிறான். அதுக்கு ஹீரோ, நீ வேற ஏன்டா, இப்பெல்லாம் காசு பணம் தாண்டா முக்கியம், காசு இல்லைன்னா நாய் கூட நம்மள மதிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். விட மச்சான், இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவேன், கூரை மேல சோத்தா போட்டா 100 காக்கா வரப்போகுது, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல ஃபிகர் மாட்டுட்டான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிருப்பான். அவன் கிளம்பினதுமே ஹீரோவும் கிளம்பி கிளாஸ் ரூம் வரான். கிளாஸ் ரூம்ல ஒரு தாத்தாவை நிர்வாணமா நிக்க வச்சு அவரை வரைய சொல்றாங்க. பட் ஹீரோவுக்கு அதுல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஹீரோவுக்கு ஒரு பொண்ணை தான் வரையணும். அதனால என்ன பண்றான், அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு பொண்ணையே அவன் பாட்டுல வரைய ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவனோட ப்ரொஃபசர், ஏன்டா வேலை வெட்டி இல்லாம நாங்க ஒரு தாத்தா கூட்டு வந்து இப்படி நிர்வாணம் நிக்க வச்சிட்டு இருக்கிறோம், நீ பாட்டுல அந்த பொண்ணை வரைஞ்சிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதையா அந்த தாத்தா வரைஞ்சு கொடுத்துட்டு போடான்னு சொல்லி திட்டி விட்டுருவாரு. அவனும் வரைஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்து படுத்தா ஹீரோவுக்கு தூக்கமே வராது. அவனோட காதல இன்னொருத்தன் கூட ஜாலியா இருந்ததுதான் அவனுக்கு யாவும் வந்துகிட்டே இருக்கும். இதனால ஹீரோவுக்கு சுத்தமா தூக்கமே வராது. இது ஒரு நாள் இருந்தா பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு வாரம் 1 மாசத்துக்கிட்ட அவனுக்கு சுத்தமா தூக்கமே வராது. எப்பவுமே அவளோட நப்பாவே இருக்கும். அவளோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்படி இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்துல தான் இவனுக்கு ஒரு யோசனை வருது. நைட்டு நம்ம இப்படி தூங்காம இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹோட்டல் கோயில்ல வந்து ஒரு கடைக்கு வேலைக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறான். அங்க போன ஹீரோ அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் கவுண்டர் பக்கத்துல வந்து பில் போட வரும்போது அங்க பக்கத்துலயே ஒரு நோட்டீஸ் ஒன்று இருக்கும். அந்த நோட்டீஸ்ல இந்த கடைக்கு நைட்டு வேலை செய்ய ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோ, அப்ப நம்ம இந்த கடையில ஜாயின் பண்ணிட்டா என்னன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த கடையோட மேனேஜரை பார்க்கலாம். மேனேஜர் ஹீரோவை பார்த்துட்டு, எப்பா தம்பி, அது ஒரு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும், ஏதாச்சும் பொருள் கீழே வந்துச்சுன்னா கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் கண்டிப்பா அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையிலையும் ஜாயின் பண்ணிடுறான். மறுநாள் ஹீரோ வேலைக்கு ஜாயின் பண்ண வரும்போது ஒரு பொண்ணை பார்க்கறான். இந்த பொண்ணும் இந்த கடையில் தான் வேலை செய்யுது. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஷாரோன். ஹீரோயின் இந்த சூப்பர் மார்க்கெட்ல பில் கவுண்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு நிறைய வினோதமான பழக்கங்கள்லாம் இருக்கும். அதாவது வாட்ச் கட்டியிருப்பா, ஆனா வாட்ச்ல டைம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் டேப் போட்டிருப்பா. இப்படி வித்தியாசமா இருக்கிற ஹீரோயின் அண்ட் இன்னும் 2 பேர் அடங்காத பயல்களும் அந்த கடையில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடைக்கு வர கஸ்டமர் எல்லாத்தையும் வம்புலுக்கிறது தான் இவனோட ஃபுல் டைம் டியூட்டியாவே இருக்கும். நைட் டைம்ங்கிறதுனால மேனேஜர் இருக்க மாட்டாரு. அதனால இவனுக்கு என்ன பண்றானுங்க, கேமராவை ஆஃப் பண்ணிட்டு போற வர கஸ்டமர் எல்லாத்தையும் வம்பெடுத்துக்கிட்டு கீழே விழுந்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இவனுக்கு ஜாலியா இருக்கும்போது ஹீரோவுக்கு மட்டும் வாழ்க்கையே ஏதோ வெறுத்து போன மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். அந்த புள்ளைய நினைச்சு இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்படியே ஒரு நாள் இவன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே ஒரு கஸ்டமர் வந்து பட்டாணியை கொட்டிட்டு போயிருப்பாங்க. பட் ஹீரோ அதை கிளீன் பண்ணாம அதை வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டே அவனோட கனவு உலகத்துல போயிட்டு அவனோட லவ்வர் வந்து தேவையில்லாம அவன் விட்டு போறதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா மேனேஜர் வந்திருப்பான். வந்தவன் கீழே பட்டாணி கொட்டி கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோவோட தலையில ஒரே அடி, ஏன்டா உன்னை எதுக்காக நான் வேலைக்கு எடுத்தா, நீ என்னன்னா ஒன்னத்தையும் பார்க்காம நீ பாட்டுல கனவுலகளை மறந்துகிட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவான். அப்புறம் ஹீரோ அதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே வெறுத்து போய் இந்த வேலையும் பிடிக்காம எதுக்காகடா இங்க வேலைக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். பார்த்தா எல்லாருமே பரபரப்பா எங்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குற ஹீரோ, என்னடா வாழ்க்கை, இந்த உலகமே வந்துட்டு இப்படிதான் இருக்குமா, இப்ப மட்டும் டைம் நின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கறான். அப்படி யோசிச்ச ஹீரோ, சரி ரியல் லைஃப்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே கிடையாது, அதனால என்னோட கனவு உலகத்துல நான் டைம் நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு டைமை ஸ்டாப் பண்ணிடுவான். அவ்வளவுதான், அங்க டைம் நின்றும். அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோ ஒவ்வொருத்தரையா பக்கத்துல பாத்துக்கிட்டே போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு பொண்ணு பக்கத்துல போய் நின்னுகிட்டு அவனோட பிளாஷ்பேக் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இவனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்போது இவனை பாத்துக்கிறதுக்காக ஒரு கேர்டேக்கர் பொண்ணை இவங்க வீட்டுல அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணும் வீட்டுல சின்ன பையன் மட்டும் தானே இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு குளிச்சுட்டு வந்தா அப்படியே இவனுக்கு முன்னாடியே நிர்வாணமா போறது, ரூம்ல இருக்கும்போது நிர்வாணமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் முன்னாடியே அதிக நேரம் நிர்வாணமாவே தான் இருப்பாங்க. இதை பார்த்து வளர்ந்த நம்ம ஹீரோவுக்கு காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு பொண்ணோட உடம்பு அப்படிங்கிறது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட் வடிவம் அப்படிங்கிற மாதிரி அவனோட மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். அதுல இருந்து தான் எனக்கு பொண்ணுங்களோட உடம்பை வரையணும்னு ஆசை வந்துச்சு. அதனால தான் நான் ஆர்ட் ஸ்டூடெண்டாவே ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக்கை முடிக்கிறான். பிளாஷ்பேக்கை முடிச்சுட்டு கம்மன் இருப்பான்னு பாத்தீங்கன்னா, அங்க ஃப்ரீஸ் ஆயிருக்கிறாங்கல்ல பொண்ணுங்க, அவங்க எல்லாத்தையுமே நிர்வாணமாக்கி அவங்களையும் வரைய ஆரம்பிச்சிருப்பான். வரைஞ்ச முடிச்சதுக்கு அப்புறமா இவனை நேத்து இவனோட மேனேஜர் அடிச்சுட்டான்ல, அவனை பழி வாங்குறதுக்காக என்ன பண்றான், நேரா போய் மேனேஜரை பார்க்கறான். அந்த மேனேஜர் கேஷ்
கேஷியர் பண்ண பிடிச்சி திட்டிட்டு இருந்திருப்பான். திட்டின மணிக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருப்பான். வாடா வழுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல பால் கொட்டுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு டைமை ஆன் பண்றான். அவன் மூஞ்சிலே பால் அடிச்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே இவனோட கனவு உலகம் தான். ரியல் லைஃப்ல இது எதுவுமே நடக்கல. அடுத்து இப்படியே ரெகுலரா லைஃப் போயிட்டே இருக்கும்போது ஹீரோவுக்கா செம போர் அடிக்குது. என்னடா ஒரு பொண்ணை கூட நம்மளால கரெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்து நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினும் ஹீரோவுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி திரும்பி திரும்பி அவளும் பார்த்துட்டு இருப்பா, இவனும் பார்த்துட்டு இருக்கிறான். எப்படி இவங்க ரெண்டு பேரும் நோட்டை விட்டுட்டு இருக்கும்போது இதை பாக்குற இந்த அலங்காத பழுக ரெண்டு பேரும் என்ன பண்றானுங்க, வந்து ஹீரோவோட பேண்ட்டை கழட்டி விட்டுருவானுங்க. ஹீரோ பேண்ட் இல்லாம நிக்கிறத பார்த்த ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிச்சிருவா. இதை பார்த்த ஹீரோவுக்கா ஒரே அவமானமா போயிடும். அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் பிரேக்ல சாப்பிடறதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோ ஒரு சாண்ட்விச் கொண்டு வந்திருப்பான். அதை பாக்குற ஹீரோயின் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, இதை எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்விச்சை வாங்கி அவ சாப்பிடுவா. ரெண்டு பேருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகுறத நோட்டை விட்டு அந்த அடங்காத பயிலுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றானுங்க, ஹீரோ வரும்போது அவன் கிட்ட பெண்ணே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம அரமண்டே நம்ம கேஷியர் பிள்ளையை கரெக்ட் பண்ணிட்டான்டா. இன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் அவுட்டிங் போறாங்க. படத்துக்கு போய் முடிச்சதுக்கு அப்புறமா தனியா ரூம் வேற போட்டிருக்காங்க. இன்னைக்கு நைட்டே இவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருப்போடா தம்பின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெறுப்பேத்துறாங்க. இதை கேட்ட ஹீரோ அடக்க அருமைமே ஆல்ரெடி புக்கான பொண்ணையா இவ்வளவு நேரமா கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோனோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி தாங்க சின்ன வயசுல ஒரு 3 பேர்த்த லவ் பண்ணேன். அவங்க 3 பேருமே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த 3 பேர்த்துல ஃபர்ஸ்ட் நான் ஒரு அத்லெட் லவ் பண்ணேன். அவங்க மேட்ச் நடந்தாலே போதும் டிவில உட்காந்து வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். நான் லவ் பண்ண நேரமோ என்னமோ அவங்களுக்கு அடிபட்டு அந்த ஃபீல்டை விட்டே போயிட்டாங்க. ரெண்டாவதா என்னோட கிளாஸ் மிஸ்ஸை ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா பாருங்க அவங்களுக்கு எனக்கு வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகம். நான் என்னதான் உருகி லவ் பண்ணாலும் அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை. என்னோட லவ் அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. சோ அந்த லவ்வும் போட்டுட்டு போயிருச்சு. அடுத்து என்னோட கிளாஸ் பொண்ணு மோனிகாவை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அவளை என்னதான் நான் வெறிக்க வேடிக்கை பார்த்தாலும் அவன் என்னை கண்டுக்கவே இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் ஒரு நாள் அவரோட கையில் அடிபட்டு அவ கட்டுப்பட்டு வந்திருந்தா. இதை பார்த்து என்னோட நெஞ்சு டமால்னு வெடிச்சிருச்சு. இதாண்டா சான்ஸ், எப்படியாச்சும் பேசலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட அப்படியே போய் பேச்சு கொடுத்து அவளே என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக அவளோட கட்டை ஊத்துட்டு வந்தா. அந்த கட்டு இருந்த இடத்துல அவளோட கையில ஃபுல்லா முடியா வளர்ந்துருந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் மட்டும் தான் போயிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை சமாதானப்படுத்தினேன். இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவளுக்கு என்ன ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. எங்களுக்குள்ள இருந்த நட்பு அப்படியே காதலா மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த காதலை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், முத்தம் கொடுத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதனால அவன் என்ன பண்ணா, என்கிட்ட ஒரு முத்தம் கேட்டா. பெரிய காலத்தை புள்ள ஆசைப்படுறான், நம்மளும் கொடுத்து விடுறோமேன்னு சொல்லிட்டு நானும் ஸ்கூல் காம்பவுண்டுக்கு பின்னாடி உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்க மோனி குட்டியும் வந்த வாட்டி சீக்கிரம் கொடுறா, யாராச்சும் பாத்துட்டு போறாங்கன்னு சொல்ல எனக்கா பயங்கரமா பயம் வந்து கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன, நான் அவளை பார்த்து இன்னைக்கு நம்ம வந்துட்டு பண்ண வேண்டாம், நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு எல்லாரும் லீவ் போட்டுருவாங்க, நாளைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நாளைக்கு இதே இடத்துக்கு வா, நான் உனக்கு கிஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா அதை கேட்ட மோனி ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, அந்த பார்வையோட அர்த்தம் எனக்கு இது வரைக்குமே சுத்தமா தெரியல. மறுநாள் கிளம்பி ரெடியாகி நானும் ஸ்கூல்ல போய் உட்காந்து முத்தம் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா மோனி கடைசி வரைக்கும் வரவே இல்லை. சரி நாளைக்கு எப்படியும் ஸ்கூலுக்கு வருவாள்ல, அங்க வச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி மறுநாள் நான் ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்லையும் அந்த பிள்ளைய காணும். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வரதே நிறுத்திருச்சுங்கிறது. இப்படி தாங்க நான் யாரை லவ் பண்ணாலும் ஒன்னே என்ன விட்டுட்டு போயிருவாங்க, இல்ல காணாம போயிருவாங்க. இப்ப கூட பாருங்க, இருந்து ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண அதுக்குள்ள ஒருத்தன் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். இப்படி காதலுக்கும் காதலிக்கும் எனக்கும் சுத்தமா செட்டே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக்கையும் முடிக்கிறோம். அடுத்த சீன்ல சூப்பர் மார்க்கெட்டோட மேனேஜர் ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாருமா வர சனிக்கிழமை நம்ம கடைக்கும் எதிர்கடைக்கும் ஃபுட்பால் மேட்ச் நடக்க போது, நம்ம பசங்களை எல்லாத்தையும் ரெடியாக சொல்லிருன்னு சொல்றோம். ஹீரோயினும் அந்த கடையில வேலை பார்க்குற ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த ஆகாவளி பயிலுக்கு 2 பேரு, இன்னும் 2 பேர்கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவா. ஸோ சொன்ன மாதிரி மேட்ச் நடக்குது. ஆனா பாருங்க நம்ம ஹீரோ அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆகாவளி பயிலுக்கு 2 பேரு, அதுக்கப்புறம் அந்த கடையில வேலை பார்க்குற யாருக்குமே சுத்தமா ஃபுட்பால்னால என்னன்னே தெரியாது. ஆப்போசிட் டீம் ஹீரோவோட டீமை போட்டு பந்து ஆடிடுவாங்க. கிட்டத்தட்ட 26 கோல் அடிச்சிருவாங்க. அப்ப கடைசி 1 நிமிஷம் இருக்கும். அப்ப அந்த அரமண்டே பைத்தியக்காரர் இருக்கிறான்ல, அவன் காலுக்கு பாஸ் வரும். அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு மேனேஜரோட மூஞ்சிலே பால் அடிச்சிருவான். அதை பார்த்த ஹீரோ செம்மையா ஹாப்பியாகி டைமை ஃப்ரீஸ் பண்ணிடுவான். ஃப்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா நடந்து போய் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு டைமை ரிலீஸ் பண்ணா மேனேஜரோட மூக்கிலே அடிச்சு பொலன்னு ரத்தம் வந்துடும். அப்புறம் என்ன, மொத்த எல்லாரும் சேர்ந்து மேனேஜர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஹீரோயினும் ஹீரோ மட்டும் தான் அங்க இருப்பாங்க. அப்ப ஹீரோ நைஸா ஹீரோயின் கிட்ட, ஏமா பக்கத்துல ஒரு டீ கடை இருக்குது, வாயான் போய் டீ குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவளை டீ கடை கூட்டு போறான். அங்க போனவன் ஹீரோயின் கிட்ட நைஸா பேசி, எங்க அந்த அரமண்டையனுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் லிங்க் இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்ற, எந்த அரமண்டை அப்படின்னு கேட்கும்போது, அதாங்க நம்ம கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான்ல ஒரு ஆகாவளி அரமண்டையன், அவனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் லிங்க் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அதுக்கு ஹீரோயின், அட நீ வேற ஏப்பா, அவங்க எல்லாம் காமெடி பீஸ், அவங்க கூட எப்படி கனெக்ஷன் வச்சுக்க முடியும், நீ வேற சச்சா, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அமைதியாயிருவா. இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு அப்படியே ஜட்டிக்குள்ள ஐஸ் கட்டியப்பட்ட மாதிரி குளுன்னு ஆயிரும். அப்ப ஹீரோயின் கிட்ட, ஏங்க இந்த கடையிலே தான் நீங்க கடைசி வரைக்கும் வேலை வைப்பீங்களா, வேற ஏதாச்சும் எய்ம் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அதுக்கு ஹீரோயின், என்னோட எய்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டு 2 பிள்ளைக்கு அம்மா ஆயிரணும், அவ்வளவுதான் சொல்றான். அதை சொல்லிட்டு ஹீரோ கிட்டையும் அவனோட எய்மை கேட்கிறா. ஹீரோவும் அவனோட எய்ம் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிறது தான் அப்படின்னு வந்து தெளிவா சொல்றான். அப்படியே பேசிக்கிட்டே 2 பேரும் ஹீரோயினோட வீட்டுக்கே போயிருவாங்க. அங்க ஹீரோயின் ஹீரோவுக்கு கன்னத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு, சரி போயிட்டு வா நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறோம். மறுநாள் சூப்பர் மார்க்கெட் வர்ற ஹீரோவை, இந்த வாரம் நம்ம டேட்டிங் போலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ
ஹீரோயின் இன்வைட் பண்றான். இதை பார்த்த அரமண்டியனுக்கு 1 கிலோ மிளகா பொடி அவனோட ஜட்டிக்குள்ள போட்ட மாதிரி அப்படியே தவன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த சீன்ல அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யற எல்லாத்தையுமே மேனேஜர் ஒரு ரூமுக்கு வர சொல்லி அவங்க கிட்ட இங்க பாருங்கடா வர சனிக்கிழமை என்னோட பர்த்டே வருது, அதுக்காக என்னோட வீட்டுல பெரிய பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நிறைய பொண்ணுங்களா வராங்க, நீங்களும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றான். அடுத்து என்ன நடக்குதுன்னா ஹீரோயின் மேல ஹீரோவுக்கு ரொம்பவே அதிகமா லவ் வந்துருது. அதனால ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயினை எப்படியெல்லாம் வரையணும்னு ஆசைப்படுறானோ அப்படியெல்லாம் வரையறதுக்காக டைம் ஃப்ரீஸ் பண்ணி அவ எந்த ஆங்கிள் எல்லாம் அழகா இருப்பாளோ அந்த ஆங்கிள் எல்லாம் வரைய ஆரம்பிக்கிறான். ஆனா இது வரைக்கும் ஹீரோவுக்கு பொண்ணுங்களை நிர்வாணமா தான் வரையணும்னு ஆசை இருந்திருக்கும். முறையா ஹீரோயினை மட்டும் அந்த மாதிரி பார்க்க தோணாது, அந்த மாதிரி வரையவும் தோணாது. இவன் அப்படி வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா டைமர் ரிலீஸ் பண்ண உடனே ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்ப போறா. அப்ப ஹீரோவை பார்த்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு போனதோ ஹீரோ அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கிடுவான். அடுத்த நாள் காலையில ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோவும் போயிட்டு ஃபோன் அட்டன் பண்றான். கால் அட்டன் பண்ணி நீங்க யாருன்னு கேட்டதுமே அந்த பக்கம் இருக்கிறவங்க நாங்க ஒரு ஆர்ட் கேலரியில இருந்து கால் பண்றப்ப உங்களோட யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தோம், அங்க உங்களோட பெயிண்டிங் அப்புறம் உங்களோட டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பெஸ்டான டிராயிங்ஸை எடுத்துக்கிட்டு வர சண்டே நீங்க மறக்காம வந்திருக்கு. நாங்க உங்களோட டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே ஷோகேஸ் பண்ணி அது மூலமா சம்பாரிச்சு உங்களுக்கும் நாங்க அதுல ப்ராஃபிட் கொடுப்போம்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு ஒரு அளவு கடந்த ஆனந்தம் வந்துருது. எப்படா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரிலாம் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூரிப்பாயிடுறான். ஆனா அந்த கால ஆர்ட் கேலரியில இருந்து பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த 2 பேர் அகம்பாதம் பிடிச்சவனுக்கு இருக்கிறானுங்கல்ல அந்த பயலுக்கு தான் பண்ணிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினை உஷார் பண்ணதுக்கு பழிவாங்கிறதுக்காக இவனுக்கு 2 பேரும் இந்த மாதிரி பிராங்க் பண்ணிடுறாங்க. இது தெரியாத ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அன்னைக்கு நைட்டு நடக்கக்கூடிய பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோயினை கூட்டு போறான். அங்க இவன் எதிர்பார்க்காத விதமா இவனோட எக்ஸ் லவர், அதான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தி வந்தால இவனை பிரேக்கப் பண்ணிட்டு போனால அவ வந்திருப்பா. அவ ஹீரோவை பார்த்ததும் ரொம்பவே ஃபீல் ஆகி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ஒரு இடத்துல நின்று இங்க பாரு, உன்னை நான் மிஸ் பண்ணிருக்கவே கூடாது, உன்னை நான் பிரேக்கப் பண்ணது நான் என் வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய தப்பு, நான் திரும்பவும் உன்னை லவ் பண்றேன், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்றான். பட் ஹீரோ என் வாழ்க்கையில இன்னொருத்தி வந்துட்டா, உண்மையான லவ் அப்படிங்கிறது எனக்கு அவகிட்ட தான் கிடைச்சது, நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறது அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துல இருக்க மாட்டான். அப்போ இந்த எக்ஸ் லவர் போல என்ன பண்றானா ஹீரோவை பிடிச்சி டப்புன்னு கிஸ் பண்ணிடுவா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் அங்க வந்துடுறான். இவங்க கிஸ் பண்ணிட்டு நிக்கிறத பார்த்த ஹீரோயின் செம்ம கடுப்பாகி இவன் நம்மளை சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கடுப்புல அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் அவகிட்ட போயிட்டு என்னென்னமோ சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். பட் அவ அக்செப்ட் பண்ணவே மாட்டான். அவனை பிடிச்சி பயங்கரமா திட்டிடுவான். இதை பாக்குற ஹீரோவுக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் சீன்ல எக்ஸ் லவர் திட்டினது அப்படியே ஞாபகம் வருது. சோ இது பிரேக்கப்ல தான் போய் முடியும்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு வந்த ஹீரோ நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாம திரும்பவும் முன்ன மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு காலையில 4:30 வரைக்கும் முடிச்சிட்டு இருப்பான். சரி இவளை எப்படி நம்மள பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவா, நமக்கு லவ்க்கு தான் சுட்டு போட்டாலும் செட் ஆகாதே, இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையாச்சும் உருப்படியா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ மறுநாள் காலையில என்ன பண்றான், அந்த ஆர்ட் கலையில இருந்து போன் பண்றது உண்மை நினைச்சுக்கிட்டு நேரா அங்க போயிடுறான். அங்க போன ஹீரோ அங்க இருக்கவங்க கிட்ட, சார் இந்த மாதிரி எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து போன் வந்துச்சு, என்னோட டிராயிங்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால என்னோட டிராயிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், நீங்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அந்த ஆளு ஒரு மாதிரி மேலையும் கீழே பார்த்துட்டு, என்னது எங்க கிட்ட இருந்து போன் வந்துச்சா, தம்பி யாருப்பா நீ, எங்க கிட்ட இருந்து போன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, நாங்க எந்த ஒரு ஷோகேஸுமே நாங்க இப்ப பண்ற மாதிரி ஐடியாலே கிடையாது, நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ ரொம்பவே வெக்ஸ் ஆகி நம்மளை வச்சு யாரோ பிராங்க் கால் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, சாரி சார் நான் ஏதோ தப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறான். அப்போ அந்த ஆர்ட் காலையில இருக்கிறவங்க, சரி வந்துட்டீங்க, உங்களோட ஆர்ட் எல்லாத்தையும் காட்டுங்க, உங்க டிராயிங்ஸ் எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதை பார்த்தவங்க அப்படியே வந்துட்டு பூரிப்பாகி, என்ன தம்பி சொல்றீங்க, இதெல்லாம் நீங்க வரைஞ்சதா, உண்மையிலே நீங்க தான் வரைஞ்சீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமா சார் இது எல்லாமே நான் தான் வரைஞ்சதுன்னு சொன்னதும், அப்படியா தம்பி அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லா டிராயிங்கும் எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்க அதை எல்லாத்தையும் வச்சு நெக்ஸ்ட் மந்தே ஒரு ஆர்ட் கேலரி ஒன்று டிசைன் பண்ணி ஷோகேஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பா எவனோ ஒருத்தன் பிராங்க் கால் பண்ணி என் வாழ்க்கையில ஒளிவில கேத்தி வச்சான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். அடுத்த சைட்ல ஹீரோ அவங்க கிட்ட இருந்த எல்லா டிராயிங்கும் வந்து கொடுத்ததும் அவங்க ஒரு கேலரி வந்து ஓபன் பண்ணிடுறாங்க. அந்த ஆர்ட் கேலரியை வந்து பாக்குறதுக்காக ஹீரோயினுக்கு ஒரு இன்விடேஷன் சென்ட் பண்ணிருப்பான் நம்ம ஹீரோ. அந்த இன்விடேஷனை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகி அவன் என்ன ஆக நினைச்சானோ அந்த தான் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் கேலரி ஓபன் பண்ற டேட்டுக்கு போறான். அங்க போய் பாக்குற ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டிராயிங் எல்லாமே முக்காவாசி இவளோட டிராயிங்கா தான் இருக்கும். இவளோட முகத்தை தான் வளைச்சு வரைஞ்சு வச்சிருப்பான். அது போட்டோவா இல்ல டிராயிங்கா அப்படிங்கறத வித்தியாசமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டா வரைஞ்சிருப்பான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளை இவ்வளோ ரசிச்சு வரைஞ்சிருக்கான்னா கண்டிப்பா அவன் நம்மளை உண்மையா தான் லவ் பண்ணிருப்பான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அவனை தேவையில்லாம திட்டமே நினைச்சிட்டு ஹீரோயின் அப்படியே திரும்பி பாக்குறா. பின்னாடி ஹீரோ நிக்கிறான். ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நான் அன்னைக்கு நடந்ததை பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, கோவப்படாதுன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின், நீ எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையே கிடையாது, நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீ தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவசாரி கேட்கிறான். அப்புறம் என்ன 2 பேரும் அங்கேயே கிஸ் பண்றாங்க. அந்த டைம் பார்த்து பனிமழை பெய்ய ஆரம்பிக்குது. அதை பாக்குற ஹீரோ டக்குன்னு அவனோட இமேஜின் வேர்ல்டுக்கு போயிட்டு அப்படியே டைமை ஃப்ரீஸ் பண்ணிடுவான். இது வரைக்கும் ஹீரோ மட்டும் தான் டைம் ஃப்ரீஸ் ஆனா அங்கிட்டு இங்கிட்டு போற மாதிரி யோசிச்சிருப்பான். பட் இந்த டைம் ஹீரோயினும் மூவ் ஆகுற மாதிரி அவன் யோசிச்சு 2 பேரும் அப்படியே அந்த கொற்ற பணியில நடந்து போயிட்டு அப்படியே ஒரு கிஸ் பண்ணுவாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அவ்வளவுதான், இந்த படம் முடிஞ்சது. நாளைக்கு ஒரு நல்ல மூவியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.